ஹாய், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிஷ் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா நம்ம ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்து இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 kg சிக்கன் சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் நம்ம மூடி வச்சிடலாம். இதுலேயே தண்ணி வரும். நடுவில் நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதை நான் லிட்டை போட்டு மூடி விட்டுறேன். பாருங்கள், தண்ணி அதே வருது. அதுலேயே தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ வந்துருச்சு. அந்த தண்ணியை நல்லா சுண்ட வைக்கிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும். தண்ணி நல்லா சுண்டுருச்சு. இன்னும் நல்லா சுண்டணும். தண்ணி நல்லா சுண்டுருச்சு. இப்போ லைட்டாக இந்த கிரேவி மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க வெங்காயத்தை நல்லா கையிலேயே நசுக்கிட்டு அப்படி ஆட் பண்ணிடலாம். திக்காக ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் வேக வைக்கணும். அப்போ திக்காக நம்ம நல்லா தண்ணி சுண்டி நல்லா இது வரும்போது நான் கொஞ்சம் மல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நெய் சோறு, சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் நம்ம சூப்பரான காம்பினேஷன். அது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.